இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிஸ்டர், இவனுக்கு உயிர் இருக்குதா இல்ல நம்ம ஆளுக்கு கடையே முட்டாங்களா? ஏய், அதெல்லாம் ரொம்ப முக்கியமா? வந்த வேலையை பாப்போம் வா. அங்க பாரு, வா சிஸ்டர், நாம தேடி வந்த வைரம். வா போலாம். எடுக்க படம் கிடைச்சிருச்சு, சீக்கிரமா எடுக்க. அப்பாடா, வா போலாம். வாங்கோ. அப்பாடா, தேடி வந்த வைரம் கிடைச்சிருச்சு. ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க சார். கார்ல வந்த ஒரு லேடி ஆட்களை மயக்கம் போட வச்சுட்டு அம்மனோட வைரத்தை திருட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, கார் நம்பர் சொல்லுங்க. கார் நம்பர் ஒரு நிமிஷம். ஹலோ, நான் ஏட்டு ராஜேந்திரன் பேசுறேன். நான் உடனே போறேன். ஓவர். ஓகே சார். கீழே இறங்குங்க. யோ, நீ லோக்கல் ஸ்டேஷன் ஏட்டு தானே? என்ன இவ்வளவு வேகமா இருக்கிற? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. இந்த பார், நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதை ஸ்டேஷனுக்கு வாங்க. என்னது, ஸ்டேஷனுக்கு வரணுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஏட்டு, நீ என்ன பண்ணிடுவ? உங்களை பத்தி தெரியல. இத பார், ஒழுங்கா வழி விட்டனா உனக்கு உயிர் பிச்சை கொடுப்பேன், இல்லனா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அம்மனோட வைரமுகத்தை திருடுறது மட்டும் இல்லாம போலீஸான என்னையே கொலை பண்ணுன்னு மிரட்டுறியா? இது மிரட்டல் மட்டும் இல்ல கான்ஸ், எங்க சிஸ்டரே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது ஏகப்பட்ட கொலைகளை செஞ்சிருக்குது. சாரி சிஸ்டர், ஒரு ஃப்ளோல உண்மையை சொல்லிட்டேன் சிஸ்டர். அப்படியா? இத்தனை நாள் தப்பிச்சிருக்கலாம், ஆனா இப்போ என்கிட்ட தப்பிக்க முடியாது. வா ஸ்டேஷனுக்கு. ஏய், அப்படி போடு. அடி வாங்குறதுக்குன்னே வந்திருக்கானே. ஏன் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? ஏய், ஒழுங்கா உன் வேலையா பாத்துருக்கலாம்ல. எங்க சிஸ்டர் கிட்டயா முறைச்ச? நல்லா மிதிக்க. ஏத்து. நீங்க அன்னைக்கு கொலை பண்ண ஏட்டு ராஜேந்திரன் யாருன்னு தெரியுமா? துர்காவோட அப்பா. என்னது, அந்த ஏட்டு துர்காவோட அப்பாவா? ஆமா, அவர் இறந்ததாலதான் துர்காவுக்கு போலீஸ் பல கிடைச்சது. ஆமா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த சம்பவம் உனக்கு எப்படி தெரியும்? துர்காவோட அப்பாவை அன்னைக்கு நீங்க கொலை பண்ணலனாலும் நான் கொலை பண்ணிருப்பேன். என்ன சொல்ற? நீ எதுக்காக அந்த ஆளை கொலை பண்ணணும்? முதலிரவுக்கு அப்புறம் காலையில நடந்ததை முழுசா நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப நான் முழுசா சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு புரியும். ஐயோ, மறுபடியும் பிளாஷ்பேக்கா? பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக், குட்டி பிளாஷ்பேக். ஒரே குழப்பமா இருக்குது. ஹே பாண்டி, வாயை மூடு, நீ சொல்லு. சந்துரு என் துர்கா எங்கன்னு கேட்டா. நான் அமைதியா இருந்தேன். சந்துரு என்ன கோவத்துல அடிச்சதுல நான் கீழே விழுந்தேன். அப்ப சந்துரு யாருக்கோ போன் பண்ணா. அப்ப நான் பெரிய பித்தளை விளக்கெடுத்து அவன் மண்டையில அடிச்சேன்னு சொன்னேன்ல. ஆமா, நீ அடிச்சதுல அவன் ஸ்பாட் அவுட்னு நினைச்சு சென்னைக்கு வந்துட்டேன்னு சொன்னல. அப்ப சந்துரு போன் பண்ணது துர்காவோட அப்பா ஏட்டு ராஜேந்திரனுக்கு. துர்காக்கு என்ன ஆச்சுன்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லாம இருந்ததை பார்த்து சந்துரு டென்ஷன் ஆயிட்டான். அவன் பயம் எல்லாமே துர்காக்கு என்னமோ ஆயிடுச்சுன்றதா. நடந்த விஷயத்த ஏட்டு ராஜேந்திரனுக்கு சொல்லதான் அவன் அவருக்கு போன் பண்ணான். அப்புறம் என்ன நடந்துச்சு அத சொல்லுமா? சொல்றேன். மாப்பிள,
நம்ம ஊர் கோயில்ல இருந்த வைரத்தை ஒரு கும்பல் திருடிட்டு போறாங்களாம். ஏரிக்கரை பக்கமா தான் போயிட்டு இருக்காங்களாம். நான் அவசரமா போக வேண்டியிருக்கு. அவளை ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்க. நான் வந்து பாக்குறேன் மாப்ள. இறங்குன்னு சொல்றல. யோ நீ லோக்கல் ஸ்டேஷன் ஏட்டு தானே? ஒழுங்கா வழிய விட்டனா உனக்கு உயிர் பிச்சை கொடுப்பேன். இல்லனா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இத்தனை நாள் தப்பிச்சிருக்கலாம். ஆனா இப்ப என்கிட்ட தப்பிக்க முடியாது. வா ஸ்டேஷனுக்கு. வா. சொன்ன பேச்ச கேட்டிருக்கலாம். துர்கா அப்பாவை கொலை பண்ணதா நான் அவரை தேடி வந்தேன். ஏன் நல்ல நேரம் அவரை நீங்க கொலை பண்ணிட்டீங்க. ஆனா உங்க கெட்ட நேரம் நீங்க கார்ல இருந்து இறங்குனதுல இருந்து துர்கா அப்பாவை கொன்னுட்டு அதே கார்ல ஏறி போனது வரைக்கும் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சிஸ்டர் போச்சு சிஸ்டர், எல்லாம் போச்சு. தெய்வம் நின்னு கொல்லும்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல இருக்குது. பிளான் பண்ணிலாம் வீடியோ எடுக்கல. பின்னாடி எதுக்கும் தேவைப்படுமோன்னு எடுத்து வச்ச. அது வீணா போல. அது இப்ப யூஸ் ஆகுது. ஒன்னு செய்வோம். உங்ககிட்ட இருக்க வீடியோவை துர்காக்கு நீங்க அனுப்பி வைங்க. என்கிட்ட இருக்க வீடியோவை நான் அவளுக்கு அனுப்புறேன். என்ன மாதிரியே இன்னொருத்தி இருக்காங்கிறது உண்மை இல்ல. அந்த ஒருத்தி என்ன மாதிரி முகத்தை மாத்திக்கிட்டு, அதாவது என் முகம் மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திருக்கான். என்ன சொல்ற துர்கா? அவ உன்ன மாதிரி தானே இருந்தா. நாங்க தான் அவளை நேர்ல பார்த்து பேசணுமே. அவளோட உண்மையான முகத்தை என் முகத்தோட மாஸ்க் போட்டு மறைச்சிருக்கான்.